உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி. உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் உங்களோடு பேசப்போகிற விஷயம் என்னவென்றால், தமிழ்நாடு அரசு இந்த ஆசிரியர்களை டெம்பரரி ஆசிரியர்களாக அவர்கள் நியமனம் செய்வது பற்றி தான் நாம் பல அஹ், அஹ், ஆண்டுகளாக இதை பற்றி தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம். தமிழகத்திலே நீங்கள் அரசு பள்ளி கல்லூரிகளிலே நீங்கள் அந்த பணி நியமனம் கொடுக்கும்போது அது ஒரு நிரந்தர பணியாக இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. இந்த சமூகத்திலே வேற்றுமைகள் இல்லாமல் இருக்க வேண்டும், சமத்துவ சமுதாயம், சமூக நீதி என்றெல்லாம் பேசுகின்ற இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இப்படி ஒருவருக்கு 10,000 சம்பளமும் ஒருவருக்கு 1,00,000 ரூபாய் சம்பளமும் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதை கடுமையாக நாம் கண்டிக்கிறோம். அதனால்தான் இப்பொழுது கூட இந்த தமிழ்நாடு அரசு பல ஆசிரியர்களை அவர்கள் தற்காலிக ஆசிரியர்களாக அவர்கள் நியமிக்க இருப்பதாக நாம் அறிகிறோம். அதனால் நான் தமிழக முதல்வர் அவர்களையும் நம்மளுடைய கல்வி அமைச்சர் அவர்களையும் நான் கேட்டுக்கொள்வது, மற்ற அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்வது, தயவுசெய்து நீங்கள் ஆசிரியர்களை நியமனம் செய்யும் போது அவர்களை நீங்கள் நிரந்தர ஆசிரியர்களாக நியமனம் செய்யலாம். அப்போதுதான் அவர்களுடைய குடும்பத்திலே அங்கே பணப்பிரச்சனை ஓரளவுக்கு இல்லாமல் அவர்கள் நல்ல நிம்மதியோடு அவர்கள் தங்களுடைய வேலையை செய்ய முடியும், அந்த குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதனால் அவர்களை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பணப்பிரச்சனையிலே அவர்களை தள்ளி அவர்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் உருவாக்கக்கூடாது என்று கண்டிப்பாக இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தயவு செய்து நீங்கள் ஆசிரியர்கள் நியமனம் செய்யும் போது தன் அது பள்ளியாக இருக்கட்டும், அது கல்லூரியாக இருக்கட்டும், கண்டிப்பாக நீங்கள் ஒரு நிரந்தர பணியிலே அவர்கள் நீங்கள் அமர்த்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.